இந்த ஹிந்துத்வா அந்த ஹிந்துத்வா ஐடியாலஜி பத்தி பரப்பப்படுற பிகெஸ்ட் ப்ராபகண்டா அப்படின்னு நீங்க எதை பார்க்குறீங்க? பிகெஸ்ட் ப்ராபகண்டா தமிழ்நாட்டுல அகில இந்திய அளவில் ஹிந்துத்வாவை பத்தி பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி. எல்லா you accumulate all evil things and you put it on the head of the RSS man. இது வந்து இதுக்கெல்லாம் காரணம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. துக்ளக் ஷோ கூவம் நதிக்கரையிலேன்னு ஒரு தொடர் எழுதினார், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட நீங்க அவசியம் வாசிக்கணும். துக்ளக்ல அதுல ஜக்குன்னு ஒரு கேரக்டர் வரும். அவன் தான் பொலிட்டிக்கல் அட்வைசர் டு பெரிய பெரிய ஆட்களுக்குலாம். அதாவது ரகுநாத ஐயர்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு இவன் தான் அட்வைசர். அந்த கார்ட்டூனே பாத்தீங்கன்னா நல்லா கைலி கட்டி அந்த பட்டை பெல்ட் எல்லாம் போட்டு அப்படி மீஸ் எல்லாம் வச்சு அந்த ஒரு டிபிக்கல் ரவுடி லுக்ல தான் இருக்கும் அந்த ஜக்கு கேரக்டர். அப்போ எலெக்ஷன் வரும், கேண்டிடேட் நிற்பான், ரகுநாத ஐயரும் கேண்டிடேட்டா நிற்பாரு. அப்போ எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ரகுநாத ஐயர் இதான் அட்வைசர் கன்சல்டன்ட் பிரசாந்த், அந்த காலத்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி கேட்கும்போது அவர் சொல்லுவான், அவன் ஐயரே ஐயர் தான் கூப்பிடுவாரு, ஐயரை அவனை எதிர்கட்சி கேண்டிடேட் அவன் கிடக்குறான் பேமானின்னு சொல்லின்னு போயிட்டே ஐயர் அப்படிமா. இல்லப்பா அவன் நல்லா தெரியும், இவர் சொல்லுவார் நல்ல மனுஷன், இவர் அவனுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு எதிராக நிக்கிறான் ஆனா ரொம்ப நல்லவன் நேர்மையானவன், அவனை எதிர்த்து எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் ஐயரே அவங்ககிட்ட பிரச்சனை, எதிர்கட்சிக்காரனை போய் நல்லவன் பேசினா நீ எப்ப உருப்படுவ, அவன் பேமானி அப்படின்னு சொல்லிட்டே போறான். சரி அவனை நான் பேமானின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான் அப்படின்னு ஒரு கேட்பாரு. அவன் ஊராண்ட எல்லாத்தையும் போய் நான் பேமானி இல்ல நான் பேமானி, அது அவன் வேலை தலையா, அவன் வேலை ஐயர நீ ஏன் கவலைப்பட, நீ அவன் பேமானின்னு சொல்லிட்டு போனான், ஊராண்டு எல்லாம் போய் நான் பேமானி இல்ல பேமானி. அதனால இவங்க ட்ரிக் என்ன தெரியுமா, இந்த ஜக்கு இந்த திக திமுக கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் அந்த ஜக்கு அவன் என்ன பண்ணுவான், RSS வகுப்பாத இயக்கம், பிஜேபி வகுப்பாத இயக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அது என்ன டேட்டா என்ன ப்ரூஃப் எதை பார்த்தான் எது அதை வந்து கவலை இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யணும், உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் என்ன செய்வீங்க, உட்கார வச்சுட்டு அவர் உங்களை வகுப்பாதிட்டாங்களே என்ன பதில் என்ன கேட்டுப்பீங்க, நான் ஊராண்டு எல்லாம் போய் நான் பேமானி இல்ல பேமானி புரியுதா? அந்த ஸ்டைல் தாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்.